மீனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லாபம் தரும் குரு எப்படி இருக்க வேண்டும்? லக்னாதிபதி ஜாதகருடைய எண்ணம் செயல்திறன் அவருடைய வாழ்க்கையில் பயணத்தை குறிக்கக்கூடியது. 10ஆம் இடம் தொழிலை குறிக்கக்கூடியது, தொழில் சார்ந்த வெற்றியை குறிக்கக்கூடியது. ஜாதகர் என்ன செய்ய போகிறார், பூமியில் பிறந்ததற்கான காரண காரியங்களை குறிக்கக்கூடிய பாவம் 10ஆம் இடம். இந்த குரு எப்படி இருக்கணும்? இந்த குருவோடு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரன் அல்லது செவ்வாய் தொடர்பில் இருப்பாராயின் யோகம். செவ்வாய் சந்திரன் தொடர்புகளிலே இருப்பது பெரு அதிர்ஷ்டம். இந்த குரு தனித்து வலுத்தாலும் ஓகே தான். ஆனா தனித்து வலுத்தா ஜாதகர் 10க்கு அதிபதியின் தனித்து வலு வருவதனால் ஜாதகர் ரொம்ப நேர்மையான மனிதரா இருப்பா. சமூகத்துல பெரும்பணம் சம்பாதிப்பதுல முற்பகுதியில சிரமத்தையும் பிற்பகுதி ஆதாயம். இந்த சந்திர செவ்வாயோடு அமர்ந்து ஸ்தான பலத்தை பெற்றுறதுனா மீன லக்னக்காரருக்கு லக்னாதிபதி ஆயினும் பெரும் அதிர்ஷ்டம். ஒருவேளை இந்த கிரகத்தொடர்புல லக்னாதிபதி நீசம் பெற்றிருக்கிறார் அல்ல பகையோட இருக்கிறாருன்னா பெரும் வெற்றிகள் கிடையாது. கண்டிப்பாக குரு அவயோகங்களை செய்யவில்லை என்றாலும் யோகங்களை செய்ய போறதே இல்லை. அப்ப சந்திர செவ்வாய் தொடர்புகளிலே இருப்பது குருவை பெரும் லாபம் பண்ண வைக்குது. தனித்து வலுப்பதும் யோகம். தனித்து வலுக்கும் பொழுது பிற்பகுதி வாழ்க்கையில யோகம் பண்றாருன்றத உறுதிப்படுத்துறோம்.